வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார். முதலாவது யாருக்கு மத்தியிலே ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார்? கிரியைகளிலே. நம்முடைய கிரியைகள் நல்லது என்று கண்டு ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார். பக்கத்துல கைகளை பிடிங்க, வலப்பக்கம் இடது பக்கம் 2 கரங்களையும் பிடிங்க, பார்க்கலாம். 2 கரங்களையும் பிடிச்சிருங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் செயல்கள் அவர் திறந்த வாசலை வைப்பார். திறந்த வாசலை வைப்பார். நீங்கள் தேவனை மறுதலிக்காமல் இருந்தால் தேவனை அவர் திறந்த வாசலை வைப்பார். திறந்த வாசலை. அவருடைய வசனத்தை கைக்கொண்டால் அவருடைய வசனத்தை அவர் திறந்த வாசலை வைப்பார். திறந்த வாசலை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகதலேனா மரியாள் பலவீனமான ஒரு பாண்டம் பெண். ஒரு சில கூட்டத்தார் மாத்திரம் வசனத்தின்படி அவர்களுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தது. அவர்கள் எந்த சூழ்நிலைகளிலேயும் இயேசுவை மறுதலிக்காமல் வாழ்ந்தது அவருக்கு பிரியமாய் இருந்தது. அவர்கள் வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அது இயேசுவிற்கு பிரியமாய் இருந்தது. அதனால ஏகமாய் நம்ம வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, என் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் நான் இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல் நான் இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இயேசுவின் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இயேசுவின் வசனத்தை நான் கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை இயேசு எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்த 3 குணாதிசயங்கள் உங்களுடைய இருதயத்திலே காணப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக வைக்கிற திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் அவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைப்பார். ஹல்லேலூயா.